உக்ரைனுக்கு கெட்ட நேரம் எப்போ ஆரம்பிச்சிச்சு, சமீபத்தில் எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற கேள்வியை ஜெலன்ஸ்கி அவர்கள் அவருடைய ஒரு ஒப்புதலாகவே கொடுக்குறார். அதில் அவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, எப்போ ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் ஃபோன் கான்வர்சேஷன் செஞ்சாங்களோ அப்போ இருந்து புட்டின் அவர்கள் எங்கள் மேலே சும்மா வச்சு விளாசிட்டு இருக்காருங்க, இதுக்கு காரணம் அந்த ஃபோன் கால் தான் அப்படின்னு சொல்கிறார். கரெக்டாக ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் எப்போ பேச தொடங்கினாங்களோ அந்த நேரத்தில் போர் நிறுத்தத்தை நான் அறிவித்து விடுவேன், உடனடியாக போர் நிறுத்தத்துக்கு ரஷ்யா சமாதானமாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் எப்போது ஒரு மீட்டிங்கை போடுவார், ப்ரெஸ் மீட்டில் சொல்லுவார். சொன்ன அடுத்த மணி நேரத்தில் ரஷ்யா வேணாம் இப்படியே போனால் ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறது உண்மையாயிரும் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு அட்டாக்கை நடத்திடுவார். இப்படித்தான் ஒவ்வொரு அட்டாக்குக்கும் யார் அங்கே தொடக்கப்புள்ளி போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் தான். ஸோ ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் சொல்ல புட்டின் அவர்கள் அடிக்கிறார் அப்படிங்கிறது தான் இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் நினைத்து வைத்திருக்கிறார். அதே மீறி ரஷ்யா உக்ரைன் அப்படிங்கிறதோட பல அப்டேட் வந்திருக்கு. அது என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க வேண்டிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய சட்டம் ஒன்று ரஷ்யாவில் அமலாயிருக்கு. புதிய சட்டம்னா என்ன? இப்போதைக்கு ஃபாரின் நேஷனல்ஸ், வெளிநாட்டை சார்ந்தவங்க ரஷ்யாவினுடைய ஆர்மிக்குள்ளே சேர முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் ஆர்மிக்குள்ளே சேர்ந்து ஒரு இத்தனை வருடங்கள் வேலை செஞ்சால் அங்கேயே ரஷ்யா குடியுரிமையெல்லாம் கொடுத்துரும், உங்களுடைய கடனெல்லாம் அடைச்சிரும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பே ரஷ்யா இதெல்லாம் சொன்னாலும் அது ஒரு சட்டமாக இயற்றப்படாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஒஃபிஷியலாக ரஷ்யாவினுடைய இராணுவத்துக்குள்ள ஃபாரின் நேஷனல்ஸ் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம். அந்த கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும்போது ரஷ்யர்களுக்கு என்னெல்லாம் செய்யுமோ அதை முதல் தினத்திலிருந்தே நாங்கள் அந்த ஃபாரின் நேஷனல்ஸுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறது தான் இப்போ ரஷ்யா ஏற்றிருக்கக்கூடிய சட்ட திருத்தம். ஸோ இந்த சட்ட திருத்தம் ரஷ்யாவுக்கு மட்டும் கிடையாதுங்க, பல நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா ரஷ்யா மாதிரியான ஒரு நாடு வெளிநாடுகளிலிருந்து இருக்கக்கூடிய நபர்களை, இராணுவ வீரர்களை நம்பி இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கான்னு கேட்டால் இப்போ நடக்கக்கூடிய யுத்தத்தில் ஆமாம் தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் எல்லோருடைய பதிலும். வடகொரியாவினுடைய இராணுவ வீரர்களாக இருக்கட்டும், நேபாளத்தை சார்ந்த இராணுவ வீரர்களாக இருக்கட்டும், இந்தியாவை சார்ந்த இராணுவ வீரர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் ரஷ்யாவில் வேலைக்கு போனாங்க. அவங்களுடைய ஃபாரின் நேஷனல் இல்லாட்டி ஃபாரின் இராணுவத்தில் இணைந்தார்கள். இவ்வளோ நாள் அது ஒரு மெர்சனரி அப்படிங்கிறதோ இல்லாட்டி ஃபாரின் ஆர்மி அப்படிங்கிற பெயரிலோ அறியப்பட்டிருந்துச்சு. ஸோ வெளிநாட்டை சார்ந்தவங்களுக்கு தனியாக வெளிநாட்டு படை அப்படிங்கிறது தான். ஆனால் இனி முதல் அப்படி கிடையாது, அவங்களும் உள்நாட்டு படை வீரர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. நிறைய நேரத்தில் வடகொரியாவும் ரஷ்யாவும் இணைந்து செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஒரு பக்கம் உக்ரைன் வைத்திருந்தார்கள், இன்னொரு பக்கம் இன்னும் சில நாடுகள் உக்ரைன் கான்டாக்ட் குரூப்பை சார்ந்த 44 நாடுகளில் பல நாடுகளும் வச்சுருந்தாங்க. அதை இப்போ ஒஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ரஷ்யா. எஸ், வடகொரியாவினுடைய இராணுவ வீரர்கள் எங்களுடைய என்ஜினியரிங் ஒர்க்ஸ், எங்களுடைய இராணுவத்தினுடைய வெப்பன்ஸ் ப்ரொடக்ஷன், அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இராணுவத்தில் ஸ்பை வேலையாகவும் இராணுவத்தில் ஃப்ரண்ட் எண்ட்லையும் அவங்க இருக்காங்க அப்படிங்கிற தகவலை ரஷ்யா ஒஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. வடகொரியாவுக்கு மீண்டும் லாவோ அவர்கள் செல்ல இருக்கிறார். ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் 3வது முறையாக அதுவும் வடகொரியாவுக்கு அவருடைய பயணத்தை மேற்கொள்ள போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். ஏன்னா வடகொரியாவினுடைய இராணுவ வீரர்கள் நிறைய பேரை கிம் அவர்கள் ரஷ்யாவுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கார். அதுக்கு தகுந்தது மாதிரி ரஷ்யாவும் வடகொரியாவுக்கு தேவையான இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட், அவங்களுக்கான டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர், இன்னும் சில முக்கியமான ஆயுதங்கள் இது எல்லாமே கொடுத்து உதவுறாங்க அப்படிங்கிற தகவலை பல நேரங்கள்லையும் அமெரிக்கா சார்பு இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாருமே ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்கள தடுக்க முடிந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை. 2 நாடுகளுடைய உறவை இதுவரையிலும் எந்த நாட்டாலையும் தடுக்க முடியல, பல நாடுகள் போட்ட பொருளாதார தடையாலும் தடுக்க முடியல என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா ட்ரம்ப் அவர்களுடைய ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது. நம்ம ஊரில் பிடிஆர் அவர்களுடைய ஆடியோ ரிலீஸ் ஆன மாதிரி தான் ட்ரம்ப் அவர்களுடைய ஆடியோ ரிலீஸ் ஆகுது. அந்த ஆடியோவில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஒருவேளை புட்டின் அவர்கள் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு எதிராக, உக்ரைனுக்கு எதிராக பெரிய ஒரு போரை நடத்துகிறாங்க அப்படின்னா நாங்கள் குண்டுகளை போடுவோம், ரஷ்யாவுக்கு மேலே நான் குண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லி இடையில ஒரு சின்ன கெட்ட வார்த்தைலாம் பேசி அந்த ஆடியோ அப்படிங்கிறது லீக் ஆகுது. என்ன சார் இப்படி பேசியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள்ட்ட யாரும் கேட்கல. இதே கேள்வியை தூக்கிட்டு போய் புட்டின் அவர்கள்ட்ட போய் கேட்குறாங்க. இப்படி பேசியிருக்காங்களே ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி இன்னைக்கு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஃபேக் ஆர் உண்மை அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது. ஏன்னா நிறைய ஃபேக்கான செய்திகள் உலா வருகின்றன, அதில் இதுவும் ஃபேக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஒருவேளை உண்மையாகும் பட்சத்தில் இதற்கு ஆப்போசிட்டாக நடக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. புரியுதா?
நாங்க குண்டுகளை போடுவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொன்னதுக்கு ரஷ்யா நாங்க குண்டுகளை போடுவோம் அப்படிங்கிறதா இங்கே உண்மையாக இருக்குமே தவிர, அப்படி இல்லைன்னா அது ஒரு ஃபேக்கான ஆடியோ தான். ஏன்னா இப்போ நிறைய ஃபேக் ஆடியோஸ் இல்லாட்டி நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது லீக் ஆகிட்டு இருக்கு. அதில் ஒன் ஆஃப் த ஃபேக் இன்ஃபர்மேஷனாக தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி அவங்களுடைய தகவலை கொடுத்துருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சுங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததோடி யார் உண்மையை சொல்கிறாங்க, யார் பொய் சொல்கிறாங்க, உண்மையிலேயே ரஷ்யாவினுடைய அதிபர் தான் இதுவா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் உருவாகி வருகிறது. இந்த நேரத்தில் தான் சீனாவில் ஜி ஜின்பிங் அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறது. ஜி ஜின்பிங் அவர்களை காணவில்லை, அவர் எங்கே போனார் அப்படிங்கிற ஒரு பெரிய தேடுதல் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய செய்தி ஊடகங்களில் வெளிவந்த வண்ணம் இருக்கு. சும்மா புகையாது பார்த்தீங்களா? ஸோ சீனாவுக்குள்ள பல சிக்கல்கள் இருக்கு, அதுவும் ஜி ஜின்பிங் அவர்களுக்கு சிக்கல் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அந்த சிக்கல் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத ரஷ்யாவும் கொஞ்சமாக ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா சீனாவில் ஏற்படக்கூடிய மாற்றம் கண்டிப்பாக ரஷ்யாவையும் பாதிக்கும். ரஷ்யாவினுடைய எதிர்காலத்துக்கு சீனாவினுடைய நட்பும் சீனாவினுடைய ஆட்சியும் ரொம்பவே முக்கியம். அங்க ஜி ஜின்பிங் அவர்கள் இருக்கும் பட்சத்தில் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. ஆனா அதை தாண்டி ஜி ஜின்பிங் அவர்களுக்கு எதிராக யாராவது அங்க வந்துட்டாங்கன்னா, அவங்க ஒருவேளை ரஷ்யாவுக்கு எதிராக ஏதாவது செயல்பாடுகளை செய்கிறார்கள் அப்படின்னா அது ரஷ்யாவுக்கு நெகட்டிவா மாறும். மேற்குலக நாடுகளுக்கு அது ஒரு சூப்பரான வழியை ஏற்படுத்தும். அந்த வழியா வந்தா ரஷ்யாவை அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா எல்லாமே ரொம்ப சுலபமா மேற்குலக நாடுகள் சாதித்து விடுவார்கள். அதனால சீனால நடக்கக்கூடிய பல குழப்பங்களையும் ரஷ்யாவும் உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததா வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காசால இருக்கக்கூடிய பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு டார்க்கா மாறிடுச்சு அப்படிங்கிறது தான். இதை எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 5வது 6வது முறை சொல்லியிருக்கேன். இந்த 6வது முறை சொல்லும் போதெல்லாம் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஃபியூல் டேங்க் உதவியாக அங்கே போயிடும். அந்த ஃபியூல் வச்சு ஜென்ரேட்டர் வச்சு எப்படியாவது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆக்சிஜன் சப்ளைலேருந்து எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் இந்த முறை அப்படி கிடையாது. உண்மையிலேயே அது டார்க்கான பிளேஸாக மாறிடுச்சு. ஆயில் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சாப்பாடு கிடையாது, தண்ணீர் கிடையாது, நியூட்ரிஷன் கிடையாது, சுத்தமாக எதுவுமே இல்லாத ஒரு உலகத்தில் ஒரு நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க காசா மக்கள். காசாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் நியூட்ரிஷனே இல்லாத குழந்தைகளாக வளர்ந்து வருகிறது. எப்போ வேண்டுமானாலும் அவங்களுடைய உயிர் போகலாம் அப்படிங்கிற தகவலை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பல முறை சொல்கிறாங்க. ரெட் கிரசண்டாக இருக்கட்டும், இல்லாட்டி ரெட் கிராஸ் சொசைட்டியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் என்ன செய்கிறீங்க, எய்டு ப்ரோக்ராமை உங்களுடைய இராணுவ வெப்பனாக பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறத இஸ்ரேல்கிட்ட சொல்லிட்டாங்க. எய்டு ப்ரோக்ராமை ஒரு வெப்பனாக பயன்படுத்த முடியுமான்னு கேட்டால் எஸ் முடியும். ஃபர்ஸ்ட் எய்ட் ப்ரோக்ராம் போக வேண்டிய நேரத்தில் சரியாக போகாமல் டிலே பண்ணுறது, அங்கே கொஞ்சம் பேர் இறந்துருவாங்க. அடுத்ததாக பெரிய கூட்டத்துக்கு நடுவில் குட்டியான எய்டை கொண்டு நிப்பாட்டுறது, அந்த கூட்டம் மீதம் இருக்கும் நபர்களை அடித்து கொன்று எப்படியாவது சாப்பாடு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பல நபர்கள் அதில் காயமடைந்து அதில் துப்பாக்கிச்சூட நடத்துவாங்க இஸ்ரேல். அப்படி கொஞ்சம் பேர் கொல்லப்படுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் எய்டு ட்ரக்கை அவங்க டேமேஜ் பண்ணாங்க, எனவே நாங்கள் துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி எய்டு ப்ரோக்ராமையும் நீங்கள் வெப்பனைஸ்டாக மாற்றி வச்சுருக்கீங்க இஸ்ரேல் அப்படின்னு சொன்னதற்கு எய்டு ப்ரோக்ராமே வேண்டாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இப்போ பல ட்ரக்கும் அப்படியே எல்லையில் நின்றுக்கிட்டே இருக்கான். எல்லையில் நிற்கக்கூடிய ட்ரக்கை உள்ளே கொண்டு போகிறதுக்கு பேச்சுவார்த்தைக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டால் ஆல்ரெடி ட்ரம்ப் அவர்கள் வழியாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையினுடைய அடுத்த கட்டம் இன்னும் யாராலையும் எதுவும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இஸ்ரேல் ஹமாஸினுடைய யுத்தம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாகும் பட்சத்தில் இஸ்ரேல் ஹூத்தியினுடைய யுத்தம் அப்படிங்கிறது இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கு. ஹூத்தி ஏமனுடைய ஹூத்தி அப்படிங்கிறவங்க அவங்களுடைய சொந்த தயாரிப்பான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இப்போது பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்ரேலுக்கு இது ஒரு பெரிய ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற தகவலை நம்மால் பார்க்க முடியுது. ஆனால் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதுவும் ஹூத்திஸ், ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஹூத்திஸ் அப்படின்னு கேட்டால் எஸ், இஸ்ரேலினுடைய நிறைய மிசைல்ஸை தடுத்ததற்கு அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் காரணம் அப்படின்னு சொல்கிற செய்தியும் இன்னைக்கு இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தில் பெரிய பேசு பொருளாக இருக்குது அப்படிங்கிறது மாற்று கருத்தே இல்லை. இதே நேரத்தில் மிடில் ஈஸ்டில் இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கே, மற்ற நாடுகள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்விக்கு சிரியா இஸ்ரேல் கூட ஆப்ரஹாம் அக்கோர்டில் சைன் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. சவுதி அரேபியாவும் இஸ்ரேல் கூட நாங்கள் இணக்கமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு சவுதி அரேபியா அமெரிக்காட்ட இருந்து வாங்கின தாட் சிஸ்டத்தை டெப்ளாய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தாட் சிஸ்டம் அப்படிங்கிறது உண்மையிலேயே சவுதி அரேபியாவுக்கு ஃபியூச்சருக்கு தேவையான ஒரு விஷயம்தான். அவங்களுடைய ஏரியல் த்ரெட்டுக்கு தாட் சிஸ்டம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் இப்போ சவுதி அரேபியா மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அரபுலக நாடுகள் எல்லாருமே அமெரிக்காவிடம் எனக்கும் அந்த வெப்பன் வேணும், எனக்கும் கூடுதலான வெப்பன் வேணும் அப்படிங்கிற ஆர்டரை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆர்டர் நிறைய குவிஞ்சதுனால தான் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை இப்போதைக்கு எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அமெரிக்கா பின்வாங்கினார்கள். அந்த நேரம் ரஷ்யா மறுபடியும் அவங்களுடைய தாக்குதலை நடத்தியது. அந்த தாக்குதலில் உக்ரைன் மறுபடியும் உருகுலைந்தது.
உக்ரைனை காப்பாத்துறதுக்கு அமெரிக்கா வராது, அமெரிக்காவினுடைய வெப்பன்ஸ் எல்லாம் வீணானது அப்படின்னு சொல்ற ஒரு பேச்சு வந்த உடனே தான் அவசரமா இன்னைக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்றாங்க, இல்ல உக்ரைனுக்கு நாங்க மறுபடியும் ஆயுதங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுக்குறாங்க, இந்த பக்கமா இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவுக்கு ஆயுதங்களை கொடுக்குறாங்க, அடுத்ததா எந்தெந்த நாடுகளுக்கு ஆயுதங்களை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. ஜோ பைடன் அவர்கள் இருக்கும்போது ஆயுத உற்பத்தி, ஆயுத விற்பனை எவ்வளவு கிராண்டா இருந்துச்சோ அதை விட டபுள் கிராண்டா இருக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்போது அதிபராக வந்த பிறகு. என்ன மாற்றம் நிகழப்போகிறது அப்படிங்கிறது தெரியல, ஆனா நடப்பது நன்மைக்காக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை மட்டும் நம்ம செஞ்சுக்கலாம். சரி, இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் நேரா சவுதி அரேபியாவுக்கு போறார். சவுதி அரேபியாவுக்கு போய் ஐஏஇ அமைப்பு அவங்களுடைய சிசிடிவிலாம் நாங்கள் கழட்டி வச்சுட்டோம், இதுக்கு மேலே மத்திய கிழக்கு நாடுகளில் பெரும் சிக்கல் வந்தால் நீங்களும் கொஞ்சம் உதவியாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சவுதி அரேபியா சொல்லியிருக்காங்க, ஃபியூச்சரில் இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது நம்முடைய மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் வராமல் பாதுகாப்பதற்கு நாங்களும் முயற்சி செய்கிறோம், இப்போதைக்கு ஈரான் எங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்லி இதை சமாதானமாக பேசி அனுப்பியிருக்காங்க. ஸோ ஈரானுடைய அராகச்சி அவர்கள் இப்போது சவுதி அரேபியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கூட பேசியிருப்பதால் மிடில் ஈஸ்ட்ல புதிய மாற்றங்கள், புதிய அத்தியாயங்கள் உருவாகுமா அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி எல்லோர் மனதிலும் வந்திருக்கு. அப்ப ட்ரம்ப், நெத்தன்யாகு அவர்கள் இவங்க எல்லாருமே எனிமீஸ் ஆஃப் காட் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை எடுத்திருக்கிறார்கள். இந்த எனிமீஸ் ஆஃப் காட், கடவுளின் பகைவர்கள் அப்படிங்கிற இந்த பட்டத்தை யார் கொடுத்தார்கள் அப்படின்னு கேட்டா இஸ்லாமியர்களுடைய மிக முக்கியமான நபர்கள். அவங்கள ஸ்காலர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 100க்கும் அதிகமான முஸ்லீம் ஸ்காலர்ஸ் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ட்ரம்ப் அவர்களும் நெத்தன்யாகு அவர்களும் எனிமீஸ் ஆஃப் காட் அப்படிங்கிறத நாங்கள் டிஃபைன் பண்றோம். அப்போ இந்த எனிமீஸ் ஆஃப் காடுக்கு என்ன மாதிரியான பதிலடி கொடுக்கணுமோ அதற்கு இஸ்லாம் நாடுகள் தயாராக வேண்டும் அப்படிங்கிற அந்த பரப்புரை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பரப்புரை நாளடைவில் பல அரபுலக நாடுகளிலும் இஸ்லாம் நாடுகளிலும் பரப்பப்படும் அப்படின்னும், டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு அவரை கொன்றால் இத்தனை ரூபாய் அப்படிங்கிறத பப்ளிக்கா நிறைய பேர் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, பெட்டிங் மாதிரி நானும் காசு கொடுக்குறேன் அவர் கொல்லட்டும் அப்படின்னு சொல்லி அதற்கு டெடிகேட்டடா ஒரு வெப்சைட்லாம் ரன் ஆயிட்டு இருக்கு. இது எல்லாமே சமகாலத்தில் நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரி பல இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வியூகம், தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.